எவனும் காணோம். பரவாயில்ல, இது நல்ல சரியான இடம். இங்க போச்சாதான் கரெக்டா இருக்கும். சொம்பு ஏத்தா சொல்லிட்டு அங்கே பல்ல நோண்டிங்களா? சொம்பு கேட்டியா? கமலா இது குடு, இதெல்லாம் உள்ள போட்டு தந்தியா? இதை எதுவும் சொல்லியா? இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஒரு நாள் கிரில் கல்லுதா போ. கல்லு அந்த கல்லு போட்டு மூடுறான் பைத்தியமா? ஏய், நான் பைத்தியமா? இந்த வேலை ஊரில் தான் பைத்தியமாகுவான். நான் பைத்தியமாக மாட்டேன், அது தெரிஞ்சுக்க. முதல்ல என்ன போய் பைத்தியன்ற? ஓ ஆமா கண்ணா, இந்த தண்ணி குடிக்கிற சொம்பி அது என்ன மண்ணு உள்ள பொதிக்கிற? நீ ஒண்ணும் தெரியாத, நீ வீட்டுக்கு போய் சோறாக்கு. எதுனா பண்ணு, சொம்பு எடுத்துன்னு வீட்டுக்கு வரல அப்புறமா அவள் தான் உனக்கு. மூஞ்சி பத்தியா? மூஞ்சியா கெளுத்தி மீன் மூஞ்சியா? இது என்ன சோம்பு? தங்கத்திலே வாங்க போறோமோ இந்த சோம்ப? அப்பா, யாரும் பார்க்கல. இந்த எத்த பதிலுக்குன்னு சொல்லி எவன் தலைமையான கட்டு வெட்டித்தான். ஏங்கா, குடும்பம்னா 1002 பிரச்சனை வரதான் செய்யும். நீ தான் அனுசரிச்சு வாழணும். கரெக்டா சொன்னமா? இந்த பிச்சைக்கார பையில நம்பி வந்திருக்கேன். இவனுக்கு சோறு போடுவானா? இவனுக்கு உட்கார குடிச்சிருக்குதா? 10 வச்சு பீடியா 10 தடவை அனுச்சு குடிப்பான் இவன். என்னடா இப்படி வாடுறாங்க? மௌனே, நான் தெரிஞ்சுட்டேன் தெரியுமா? இப்பெல்லாம் ஒரு பீடியை 10 வச்சுன்னு வச்சுக்கோ, முயசா புடிச்சு கீழே போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ. பாத்தியா, இதுக்கு பேர் தான் திண்டுட்டான். இவனை நம்பி புருஷன் வீட்டுல இருந்து வந்திருக்கான். மரியாதை திரும்பி போயிடு. ஏமா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. என்ன தெரியுமா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, கடுப்புல இருக்கிறான். நான் இந்த எச்சை நம்பி வந்திருக்குன்னு நினைச்சியா? இந்த ஊர்லயே சொந்தமா வீடு கட்டி நான் சொந்த கால நிக்க போறேன். யார் தயவு எனக்கு வேணும். நான் கூட சொந்த கால நிக்க போறேமா. இந்த பாரு, சொந்த கால நிக்கிறேன் பாரு. அப்படியே இதை எடுத்து இவனை 2 போடு. டேய், அக்கா எந்த நிலைமையில வந்திருக்குது, இது உனக்கு தேவையாடா? இங்க பாரு, மரியாதை அதுக்கு ஒரு இடத்த பார்த்து வீடு கட்டி கொடு. காசு? நீ பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியும். அதனால நானே எங்க மாமியார் கழுத்துல இருந்து செயின் அறுத்து வித்து காசா எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ இடம் மட்டும் பார்த்து கொடுங்க, அது போதும். மௌனே, நீங்க இருக்கிறியா? அங்க பாடுறா, பொண்ணு இருந்தாலும் புத்திசாலித்தனமா செஞ்சுக்குது. டேய், திருப்பிலி வாயா, நம்ம பிச்சை எடுத்தாலும் கௌரவமா பிச்சை எடுப்பேன்டா. இது என்னடா திருடிட்டு வந்துக்குது? மௌனே, அவங்க வீட்டுக்கார கத்து கொடுத்துருப்பான். மௌனே யாரு கட்டேனா? டே, அவன் நேக்கு போக்கு தெரியாத ஆள்டா. 10 ரூபா கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வாடானா. எவ்வளவுக்கு வாங்கிட்டு வரணும் நம்மள்டே கேப்பேன்டா. கொஞ்சம் போய் சொல்றியா? ஏங்கா, எப்படிக்கா திருடுன்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா போய் நகை வாங்கிட்டு வான்னு சொன்னா, அதான் அவ கழுத்துல இருந்து நகையை நானே வாங்கிட்டேன். அக்கா, அது பேர் வாங்கறது இல்லக்கா, திருடுறது. அதை விடுறா மௌனே. இந்த பாரு, முதல்ல பொண்ணு பிறக்கும் போது என்ன தெரியுமா நினைச்சேன்? மகாலட்சுமியா பிறந்துக்குதுன்னு நினைச்சேன். ஏய், அது மகாலட்சுமியா? திருட்டு லட்சுமிடா. போலீஸ்காரனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள குடும்பத்தோடு சேர்த்து கும்மி அடிச்சிருவான்டா. அவனே, அவன் கும்மி அடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல வீடு கட்டணும். ஏய், அதுக்கு முதல்ல இடத்த வாங்கினேன்டா. வா, இடத்த பாப்போம். இடத்த பார்த்துட்டு வந்துடும் வா. என்ன பேபி பொண்ணு அமாசா வராங்க? அப்படியே என்ன விஷயமா இருக்கான்? அம்மா, அங்க ஒரு இடம் இருக்குது, நான் கூட்டு போறேன். கையில எவ்வளவு பணம் வச்சுக்கிற? ரைட்டு, 5 லட்சம் ரூபாய் மனம் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாயில வீடு கட்டணும். எங்க குடும்பத்தோட போறீங்க? ரோட்டு மேல தான் போவாங்க. மண்ணு கட்டியில சுரங்க பாதை நோண்டியா போவாங்க. சரியான அடி மௌனே. என்ன சரியான அடியா? நீங்க ரோட்டு மேலாம் போங்க, நீங்க சோரங்கத்துனா போன. என்னடா வந்தியா? எங்க போறீங்க தான் கேட்டேன். அத நல்ல வாயம் கேட்டா பரவாயில்ல, உன்ன மாதிரி நார வாயம் கேட்டா இன்னும் ஆபத்து. அந்த ஆளுகிட்ட என்ன பேசின? வாங்க போலாம், வேலை இருக்கு. என்ன துட்டு நிறைய வச்சுங்கிற மாதிரி இருக்குதா? டேய் பேபியா, எங்கடா போற? வரையறா. டேய் இருடா பேபியா, இருடா. என்னடா டேய், என்னடா ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுறோம் போய்கிட்டே இருக்கீங்க? யாரு பெரிய மனுஷன்? நீ பெரிய மனுஷனா? எவன் துட்டு வச்சுக்கிறானோ அவன் தான் பெரிய மனுஷன். இப்ப நாங்க தான் துட்டு வச்சுக்கிறோம். டேய், இப்ப அவன் உன்னை கேட்டனாடா, 5-10 வச்சிருந்தாலே அடிச்சு புடிங்கிருவான். 10 லட்சம்டா, அநியாயமா போட்டு குடுத்துட்டாடா. ஏதே நான் போட்டு குடுத்துட்டேனா? மௌனே, நான் துட்டுன்னு தான் சொன்னேன். ஆனா நீ 10 லட்சம் முழுசா சொல்லி விட்டு போயிரு. நல்ல அப்பா, நல்ல தம்பி. இவனுங்களை இட்டு நான் இடம் பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். 10 லட்சம் வச்சு நீ இடம் பார்க்க வந்தனாடா? கும்பிட போல தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்குதா? ஏண்டா பேபியா, இடம் பார்க்க வந்துக்கிறீங்க? எங்க சொல்லிருந்தா நான் முடிச்சு கொடுத்துருப்பில்ல? நீ முடிச்சு கொடுக்குற ஆள் இல்ல, வேலை முடிச்சு கொடுக்குற ஆளு. அதனாலதான் நாங்க எங்க பாட்டுக்கும் போயிட்டே இருக்கிறோம். ஏய் அமாசா, என்னடா அப்படி அழுப்பிட்டா சொல்லிட்டா? என்ன இப்படியா பழகிற நானும் ஒப்பனா? பாரு அமாசா, இதுதானா கல்லு? இது கல்லுதான், இது எங்களுக்கு தெரியாதா? மெனக்கல்லுடா முட்டாள். இது ஒரு கல்லு, அது ஒரு கல்லுக்கு. இது பாரு, நான் கல்லு காட்டின உன்னாண்ட வந்தியா? வேலை பேசுற நீ? அடிக்கு விழுந்தா சுடுகாடு, இந்த இடத்துக்கு சுடுகாட்டுக்கு எவ்வளவு தூரங்குது? டேய், பணத்தை பார்த்துட்டு போனா பணம் வரும்னு தெரியல உனக்கு? அண்ணாட ஒரு பணம் வரும்டா. இத பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு பணம் சேர்த்து போடும். அதான் சொல்றேன், சுருக்கட்டை பார்க்காத, இடத்த பாரு, பணத்தை பாரு. மோனே, சொல்றது கருத்தா மோனே. ரொம்ப ராசியான இடம். இந்த இடத்த கண்டி நம்ம வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஜாலியா பணத்தை பார்க்கலாம். டேய், அக்கா முதல்ல வீடு கட்டலாங்குது, நீ
ஜாலியா பொண்ணை பார்க்கலான்ற. டேய் தம்பி, உண்மையான பேய் பிசாசு கூட குடும்பம் எடுத்துட்டே, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? ரேட்டு கம்மியா இருந்தா பேசி வாங்கிக்கலாம்டா. கரெக்ட். பச்சை பொண்ணு தான். கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டு போறா. எது படிச்ச பொண்ணா? மாமியார் கைத்துல இருந்து சைனா பறிச்ச பொண்ணியா அது? ஏமா இப்போ இடத்த சுத்தி பாரு. டேய் இப்படி நடுக்கு போடா. டேய் பேபி இப்படி வாடா. சூப்பரா இருக்கு பாரு இடம். முட்டுன்னு. மௌன என்ன கால் மாடிச்சு வந்து பாடுறாத. எப்பா நம்ம நினைச்ச மாதிரி கால் மாடிச்சு. மௌன வந்து காப்பாத்துறா. ஆமா, இவர் மெல்ல திறந்த கதவு அமலா. நான் மோகன பாட்டே வந்து காலை விட்டாரு, நான் காப்பாத்தினேன். டேய் நாய, அப்படியே எடா காலை பிஞ்சு நான் வரப்போதே எடு. மௌன புது செருப்புடா. ஈத்தா பிஞ்சுக்காதே, வந்து எடுத்து விடுறா காலை. டேய் போயேன்டா அம்மாச, புது செருப்பு பிஞ்சிச்சுன்னா உயிரை விட்டுருவான்டா. இவனா உயிரை விடுவான், நம்ம உயிரெல்லாம் எடுத்து தான் விடுவான். கண்ணி வெடியில காலை வச்ச மாரி உன் பாறான் என்ன நான் பண்றான்னு. சொம்பு மாரி இருக்கு. டேய் காலையாடா. புதையலா இருக்கும் போல, வேலுக்கு தெரிஞ்ச வில்லங்க ஆயிடும். மௌன நான் கூட பாத்துட்டா புதையலா. ஆமாண்டா புண்ணாக்க மாட்டியா? டேய் அவனுக்கு தெரிய போதுடா, தெரியாம கேஷுவலா அப்படியே இரு. எப்பா சொம்ப பாத்துட்டானுங்க. ஒருவேளை முடிஞ்சது. இனிமேல் எடுத்து விட மாட்டானுங்க. டேய் அங்க என்ன பழம் நோண்டி விளையாடிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல வேலை, பல்ல நோண்டி எத்தனை அடியில தண்ணி வருதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஜான் அடியிலே தண்ணி வருது. வரண்டா வரும். அப்புறம் புள்ளியா சொம்பு வச்சு பிச்சை எடுக்க போறீங்க. ஏன்னா வேலைண்ணா எவ்வளோ அந்த மேன? ஏமா நீ பச்சை பொண்ணு வச்சம்மா, உனக்கு தெரியல ரேட்டு? ரேட்டுன்னா ரோட்ல எழுதி போட்டுக்கிற படிச்சு சொல்றதுக்கு. போச்சு போ. ஏமா 5 லட்சமா? தம்மா தொண்டு இடமா இருக்குது, இதை போய் 5 லட்சம் சொல்றீங்களே. எப்பா வாப்பா நம்ம போலாம். இரு அவசரப்படாத, இந்த இடத்த சுத்தி புதையலா இருக்குது. புதையலா? வேலை எங்க அக்கா அவசரப்பட்டுச்சு. யாரோ நாங்க சமாதானப்பட்டு வாங்கலான்னு வந்துட்டோம். நீங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் 5 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டேன், 7 லட்சம். என்ன வேலை திடீர்னு ரேட் ஏத்திட்டா? நான் சொல்லும் போதே வாங்கியிருந்தேன்னா 5 லட்சம் தான் கேட்டேன். கேட்காத போனீங்க பாரு, அதான் 7. தரீங்களா இல்ல போயிட்டு வரீங்களா? இல்ல தந்துடும். ஏக்கா என்ன 7 லட்சத்தை குடுக்கா. டேய் தம்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம பணம் கொடுக்க சொல்றேன். இந்த பாரு 1 hour இந்த இடத்துல நம்ம இருந்தா போதும். டேய் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குடா. நீ ஏமா கவலைப்படுற? இந்த பேபி கால் போடுற இடம்லாம் பொண்ணு. சும்மா இதா மண்ணு. ஏக்கா 7 லட்சம் என்னச்சா? ஏய் எத்தனை வாட்டா எண்ணுவீங்க? இந்த வேலை புடி வேலை. ரீச் பண்ணாத முன்னியே ஃபுல் பணம் குத்த போறா பேபி. அதான்டா குணமே வேற. என்ன குணம்? நாய் குணம் தான். யார் வீட்லாவது மீன் கருவாடு வட்டா வச்சுக்கான், வாசப்புள்ளியே நின்னுக்கிறான். தண்ணி ஊத்தினாதான் போறான். வேலை நீ எதுக்கு நிக்கிற? பணம் வாங்கிட்டில்ல, நீ கிளம்பு. எங்களுக்கு சுத்தம் பண்ற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துடுறோம். ரிஜிஸ்ட்ரேஷனு மெதுவா பாத்துக்கலாம், நல்ல நாள் பார்த்து. சரி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எப்ப கூப்பிடுறீங்க அப்ப நான் வர கையெழுத்து போடுறேன். போதுமா? ஓகே. வேலை போயிட்டோம். நோன்றா சீக்கிரமா. டேய் நீ ஒரு கை போடுறா, கை வலிக்குது. தம்பி சீக்கிரம் தரடா. மௌன என்னடா தொம்புல கல்லு? ஆமாண்டா கல்லு தான்டா. கல்லு? மௌன அந்த கல்லை எடுத்து செக் பண்ணி பாடுறா, வயிறு கல்லாந்தா. டேய் அது வைர கல்லு இல்லடா, வைக்க போ தலையா, ஜல்லி கல்லுடா. மௌன ஒருவேளை இந்த சொம்பு தங்க சொம்பா இருக்குமோ? டேய் சொம்பு வாயா, சொம்புல சரவணா ஸ்டோர்னு போட்டுக்குதுடா. அந்த வேல் நம்மள நல்லா ஏமாத்திக்கிறான்டா. டேய் நீங்க இப்ப என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது. 7 லட்சம் வந்தே ஆகணும். அப்படி நீங்க வாங்கி தரல, என் மாமியார் கொண்ட மாதிரி உங்க 2 பேரும் கொண்டு போச்சணும்டா. எது கொன்னியா? ஐயோ சைனா தான படிச்சேன்னு சொன்னேன். இதே மாதிரி காமெடியா பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க.